ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அக்கினி கடலை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்கள். அப்போ பாருங்க, இங்க நம்ம நிறைய பீச்சை இந்த சென்னையில பார்த்திருக்கலாம் இல்லைங்களா? மெரினா பீச்சை பார்த்திருக்கிறோம். பெசன்ட் நகர் போனாலும் பாருங்க, அங்கேயும் பீச் இருக்கு. கோவளம் போனீங்கன்னா அங்க ஒரு பீச் இருக்கு. அப்படி பாருங்க, நம்ம உலகத்துல நிறைய சமுத்திரத்தை கடவுள் பாருங்க சுத்திலும் பாருங்க ஒரு சமுத்திரம் தான். ஆனா அந்தந்த இடத்துக்கு வேற வேற பேர் இருக்கும். எல்லா இடத்தையும் இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க முடியும். ஆனா இங்க பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அக்கினியும் கந்தகமும் எரிகிற, பாருங்க இந்த இடத்துல அக்கினி கந்தகம் போல எரிகிற ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடம்? பாதாளம். அந்த பாதாளத்துல பாருங்க அக்கினி எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பாருங்க இரண்டாம் மரணம் என்று வருகிறது. இரண்டாம் மரணம்னா இரண்டாம் வருகையில இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக பாருங்க அவர் சிலுவையை சுமந்து தீர்த்துட்டார். பின்பு இந்த இரண்டாம் மரணம் என்பது ஒரு மரணம் ஏற்கனவே நடந்துருச்சு. இந்த இரண்டாம் மரணம், அந்த மரணம் பாருங்க அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி. ஒவ்வொரு ஆத்துமாக்கும் பாருங்க ரெண்டு இடம் இருக்கு. அது ஒண்ணு பாருங்க பரலோகம், இன்னொன்னு பாருங்க பாதாளம்னு சொல்றாங்க. இன்னொரு வார்த்தையில கூட நம்ம சொல்லலாம் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் புரியுற வார்த்தை. அப்ப பாருங்க, இங்க அக்கினி கடல் ஒண்ணு நீங்க பார்த்திருக்கீங்களா? நிறைய பீச்சை பார்த்துருப்போம், ஏரிகளை பார்த்துருப்போம், ஆறுகளை பார்த்துருக்கலாம். ஆனா அக்கினி கடலை பாருங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். சில நேரங்கள்ல பாருங்க கடவுள் வந்து தரிசனத்தின் மூலமா பேசுவார். அப்படி ஜெபிக்கிற வேலையில ஆண்டவர் அந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்தார். அப்பொழுது அந்த அக்கினி கடலை முதல் முறையாக எனக்கு பார்க்கும் பொழுது பாருங்க ஒரு பயங்கரமா இருந்துச்சு. நான் உட்காந்து ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போது பாருங்க இரவு வேலையில ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த பழக்கத்தை தொடர்ந்து நான் பாருங்க ஒரே வேலையில ஒரே நேரத்துல உட்காந்து ஜெபிப்பேன். அப்போ ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவர் ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். நீ அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபி, அவர்கள் அழியாம இருக்கிறதுக்காக நீ ஜெபிக்கணும்னு சொன்னார். சரி, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு மக்களையும் அவர் நேசிக்கிறாரே, அந்த ஆத்துமா அழிந்து போயிடக்கூடாதுன்றதுக்காகன்னு சொல்லி ஜெபத்தை தொடங்கின உடனே பாத்தீங்கன்னா கண்களை மூடி ஜபிக்கும் பொழுது அந்த இடத்துல பாருங்க ஒரு அக்கினி கடலை பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல பாருங்க இந்த சமுத்திரம் எல்லாம் வெறும் தண்ணி இருக்கும். ஆனா அந்த அக்கினி கடல் பாருங்க வெறும் எரிந்து கொண்டிருக்கிற, கந்தகமா எரிந்து கொண்டிருக்கிற கடல் போல ஒரு பெரிய இடமா இருந்துச்சு. அந்த இடத்துல பாருங்க ஆத்துமாக்கள் அவங்க அதறி போய் பாருங்க, அந்த இடத்துல என்னால முடியல, இந்த வேதனை என்னால தாங்க முடியலன்னு சொல்லி அவங்க கதறி அழுகிற ஒரு சத்தத்தையும் அந்த இடத்துல என்னால பார்க்க முடிஞ்சுது. அப்பதான் தெரிஞ்சது ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்தார். ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் நேசிக்கிறார். அந்த எரியிற அக்கினி ஜுவாலையில கொண்டு போய் ஒரு மனுஷனை போட்டா அவன் சூடு தாங்க முடியாம எத்தனை ஒரு அங்கலாய்ப்போடு அவன் அழுவான், கவலைப்படுவான். எத்தனை அந்த சூடு பாருங்க அவனை வந்து விரட்டி அடிக்கும்ன்றத அங்க புரிஞ்சுக்க முடியுது. அப்ப பாருங்க அந்த அக்கினி கடல் என்பது பாருங்க, அக்கினிக்கு கடல் இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்க அக்கினி ஒரு கடலா இருக்கு. அந்த இடத்துல ஆத்துமாக்களை கொண்டு போய் தள்ளிவிடும் பொழுது என்ன நடக்கும்? தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத பாருங்க சூடு தாங்க முடியாம ஒரு மனிதன் ஏறி ஓடி வரக்கூட முடியாது. இந்த உலகத்துல நம்ம எங்க வேணாலும் சமுத்திரத்துல ஜனங்க விழுந்துட்டா காப்பாத்த ஆள் இருக்காங்க. ஆனா நரகத்துல போயிட்டீங்கன்னா அங்க இருந்து காப்பாத்த யாருமே இல்லை. இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு எதை குறித்து நான் பேசணும்னு சொல்லி தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு காலை வேளையில என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை, அக்கினி கடலை குறித்து பேசு. ஏன்னா என்னுடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. முதலாம் மரணமாகிய அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார். ஆனா இரண்டாம் மரணமாகிய இந்த மரணத்திற்கு ஜனங்கள் போகாத வண்ணமாக நீ அவர்களோட பேச வேண்டும் என்று தேவன் சொன்னபடினால இந்த வார்த்தையை உங்களுக்காக போதிக்கிறோம். ஏன்னா இந்த அக்கினி கடல்ல பாருங்க விழுந்துட்டா யார் அந்த இடத்துல வந்து தூக்க முடியும்? இந்த உலகத்துல வாழும் பொழுதே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய சொந்த தெய்வமாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது
அந்த அக்கினி கடலுக்கு போகாத மாதிரி பாருங்க, அவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பரலோக வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த சொர்க்கம் என்ற வாழ்க்கைக்குரிய இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன டிக்கெட் வாங்க முடியும்? எந்த பாஸ்போர்ட்ல ரெடி பண்ண முடியும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அது மாத்திரம்தான் இந்த சொர்க்க வாழ்வை அடைய முடியும்னு வேதாகம அடிப்படையில எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம இன்னைக்கு அக்கினி கடலை குறிச்சு பார்த்தோம். அந்த அக்கினி கடல்ல பாருங்க, ஒரு மனிதன் கூட போய் அழிந்திடக்கூடாது, என் பிள்ளை சூடு தாங்க மாட்டாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நம்ம தடுக்க தானங்க பார்ப்போம். எந்த குழந்தையாவது சூடா இருக்குது நீ போய் கை வச்சுக்கோன்னு சொல்லுவோமா? இல்ல. கடவுளும் நம்மை நேசிக்கிறதுனால பாருங்க, நீ அக்கினி கடல்ல போகக்கூடாது. இந்த மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் அக்கினி கடல்ல போவாங்க. எந்த மாதிரி ஜனங்க பாருங்க? பயப்படுகிறவங்க, அவிவிசுவாசிங்க, கொலைபாதகர், விபச்சாரக்காரர், பொய்யர் எல்லாரும் அக்கினி கடல்ல போவாங்கன்னு. அப்ப இந்த உலகத்துல நம்மள வாழும்பொழுது கர்த்தர் பாருங்க நம்மள திருத்தி அவருடைய சொந்த பிள்ளையா அவர் ஏற்றுக்கிட்டாரு. நாம அவரை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வழியில நம்ம நடக்கும் பொழுது பாருங்க பரலோக வாழ்வை சுதந்திரிக்க முடியும். ஆகையால இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறது என்னன்னா, இந்த அக்கினி கடல்ல யாருமே போயிடக்கூடாது, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அழிந்து போக கூடாதுன்னு தான் இயேசு சிலுவையை சுமந்தார். இன்னைக்கு நம்ம அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இன்றைக்கு ஆண்டவரே அக்கினி கடலை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த அக்கினி கடல் ஆண்டவரே உலகத்துல நாங்கள் பார்க்கல. இந்த உலகத்துல அநேக சமுத்திரங்கள்ல ஆண்டவரே நாங்கள் போய் பார்த்திருக்கலாம், பீச்சை போய் பார்த்திருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல நாங்க அத்தனை பார்த்த பீச்சை காட்டிலும் இந்த பூமிக்கடியில இருக்கிற நரகம் என்ற ஆண்டவரே அக்கினியும் கந்தகமும் எரிகிற ஒரு இடம் இருக்கிறது. அது பாவம் செய்கிறவர்களுக்காக நியமிக்கப்பட்ட இடம். பிசாசு இருக்க வேண்டிய இடத்திற்கு ஜனங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஜனங்கள் ஆண்டவரே அங்க போய் சேர்கிறார்கள் என்று வேதத்தின் அடிப்படையில பார்க்கிறோம். ஒரு ஜனங்கள் கூட நரகத்துக்கு போகக்கூடாது, சொர்க்க வாழ்வை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நல்ல முறையில வாழ வேண்டும், இந்த பூமியிலும் நல்ல வாழ்க்கை வாழணும். அவர்கள் மரித்த பின்பும் அவருடைய ஆத்துமா ஆண்டவரே ஒரு உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அதுக்கு ஒரு நாளும் அழிவில்லை என்று நீங்க எழுதியிருக்கீங்கப்பா. ஒரு நாளும் மரணம் இல்லை அந்த ஆத்துமாவுக்கு. அந்த ஆத்துமா சொர்க்க வாழ்வை அடைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவதே உண்மையான ஒரு ஆண்டவரே ஏசப்பா வழியாக இருக்கிறது. நானே சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சேரான் என்று உம்முடைய வேத வசனத்தில் அழகாய் நீ சொல்லப்பட்டிருக்கிறேன். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நபர் கூட அக்கினி கடல்ல போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொருவரையும் நீ ரட்சிக்கும் ஆண்டவரே நீர் வந்தீர் என்று ஒவ்வொருவரும் விசுவாசிக்க என் தேவன் அவருடைய இருதயத்தை தொடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினியை ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே போய் அந்த இடத்தை பார்க்காத வண்ணமாக ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவனீர் மீட்டு எடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.